எங்கடா பாதையை காணா? கரெக்டாக என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கிறோம் பாருங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? அவ்வளோ தூரம் நடக்கணுங்க. நம்ம அங்கேருந்து ஆட்டோலேயும் வந்துடலாம். பட் என்னென்னா ஆட்டோவில் தேவைப்படுறா வந்துடலாம், நமக்கெல்லாம் அது தேவையில்லை. அதனால் நடந்து போயிட்டுருக்கலாம். அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது. அது மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்புறம் சாயந்தரம் வந்து 3 மணிக்கு மேலே வந்து மலையேற அனுமதி இல்லையாம்மா. ஃபுல்லாக பாருங்கள், மூங்கில் காடுகளாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். பா, எவ்வளோ தூரம் வெயில். நேற்று வந்து வெயிலே இல்லையாம்மா. இன்றைக்கி நாங்கள் வந்த நேரம்னு பார்த்து மண்டையை பிளக்குதுங்க. சரியான வெயில். WW ஃபைட்டை பாரு. அம்மா போச்சுடா, ஒரு முள் குத்துச்சு. சரி உங்க போனோம். அழகாக கோயிலில் வந்து பட்டையை போட்டார் பூசாரியை. பட்டையை போட்டு குங்குமத்தை நேராக வைத்து உண்மையான சிவன் பக்தன் மாதிரி ஆக்கி விட்டாங்க. பக்தன் தான், சிவன் பக்தன் தான். பக்தனோட அகோரின்னு சொல்லிடலாம். ஆனால் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோங்க. அதெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை. எப்படின்னா வெண்பொங்கல் மாதிரி இருந்தது சாப்பாடு. உனக்கு பிடிச்சிருந்தது இல்லை? அதுவும் மாங்காய் கொடுத்தாங்க பாருங்கள். அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே மாங்காவை அந்த ஊறுகாய் மாதிரி முழு மாங்காயவே அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. தாராளமாக எவ்வளோ நாளும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், எவ்வளோ நாள் அன்லிமிட்டட் தாங்க. இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னலாம் இல்லை, எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த வகையில் கொஞ்சம் பாராட்டலாம். நல்லா நிறையா சாப்பாடு வந்து போடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் இதில். அப்புறம் குரங்குகளெல்லாம் நிறையா இருந்தது, சேட்டை பண்ணிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ தாங்க நம்ம வந்துட்டோம். அந்த படிக்கட்டு ஏறுறதுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த பாதை தெரியலையா? தெரில, மறைச்சிருச்சு. இப்படி வந்தால் தெரியும். அந்த தெரியுது பாருங்கள். அந்த அதுக்கு தான் நம்ம போக போகிறோம். எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பாதை. இப்போ தான் பயணமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுங்கள்கிட்டே ஃபோனில் வந்து 79% வந்துருச்சு. அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவை எடுத்துகிட்டு அப்படியே போட்டு வந்துட்டோம். லெட்ஸ் கோ. சார் சாப்பிட்றீங்களா? காய்ச்சி கட்டி போட்டேன் சொல்கிறேன். வந்தேன் நானும் அதுக்காக சொன்னேன். சரி, ஆசீர்வாதம் பண்ணுங்க, போயிட்டு வரோம். எனக்கு பசங்க குட்டி ரொம்ப இருக்குது. ஏதோ ஒன்று ரெண்டு கொடுங்கன்னு கேட்குறேம்மா. எப்படின்னா வெட்டாச்சு ஒன்றுமில்ல. எப்படின்னா வெட்டாச்சு. சரி போய்ட்டுறோம் பாரு. அவங்கள்ட்ட சாப்பாடு வேணுமான்னு கேட்டால் நான் சாப்பாடு வேணான்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு அந்த சாப்பாடு தான் நான் இங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்குவேன் அப்படிங்கிறாங்க. ஏதோ எனக்கு மட்டும் எனக்கு என்ன உங்களால் முடிஞ்சதை தாங்க, எனக்கு ஒரு செலவுக்கு ஆகும் அப்படின்னாங்க. அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதாங்க. நம்மள்கிட்டயே காசு இருந்தால் இன்னும் எப்போயும் மூச்சு வாங்குது. நம்மள்கிட்ட காசு இருந்தால் ஓரளவுக்கு தரலாம். நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான். உங்களுக்கு மழை தெரியுதான்னு தெரியல, நான் ஏறி காமிக்கிறேன். எங்க அப்பா தெரியுதா? அங்கே தாங்க நம்ம போக போகிறோம். தெரியுதா எங்கே நம்ம போகிறோம்? அந்த மலைக்கு போக போகிறோம். படி போக போகிறோம். இப்போ தான் பாதியே வந்திருக்குங்க. அதுங்கள்ட்ட எங்கே பாருங்க, பாதமெல்லாம் சுட ஆரம்பிச்சிருச்சு. 2 பேர்த்துக்கும் பாதம் ஃபுல்லாக சுட ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு இது என்னன்னு பார்த்தோன்னா, அதிகமாக வந்து பிளாஸ்டிக் கேன்ஸ் தாங்க அதிகமாக இருக்குது. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் கேன்ஸ் மட்டும்தான் ரொம்ப இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா போதும். ஏன்னா பிளாஸ்டிக்ஸ் தான் இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் உள்ள
தெரியுதா இல்லையான்னு தெரில. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் கேன்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். அங்கே பாருங்கள், இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிளாஸ்டிக் கேன்ஸாக தான் இருக்குது. அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாமே பிளாஸ்டிக் கேன்ஸு. இதை வந்து நம்ம ஒழிச்சாலே போதும். இது இந்த மாதிரி காடுகளில் வந்து பிளாஸ்டிக் கேன்ஸ் வந்து தயவுசெய்து போடாததாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் இங்கே காடுன்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து ஓரளவுக்கு பார்க்க முடியும். என்ன கரெக்ட் தானே? ஆமாம், கண்டிப்பாக. அங்கே பாருங்கள், நம்ம ஒரு 5 செகண்டு கூட இல்லை எவ்வளோ கேன்ஸ் வந்து இங்கே போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். பாருங்க, நான் போகிற வழி எல்லாமே பிளாஸ்டிக் கேன்ஸாக தான் இருக்குது. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை மட்டும் யாராவது போடுறதா இருந்தால் இனிமேலுக்கு வந்து நம்ம போடாமல் தவிர்த்துக்கலாம். ஒரு கேனை எவ்வளோ வெயிட் வரும், அதை இங்கே போடுறதுக்கு கீழே போய் போட்டோம்னா கண்டிப்பாக குப்பைத்தொட்டியில் அவங்களே எடுத்து போட்டுக்குவாங்க. இங்கே யாரும் இல்லாத இடத்துல போட்டு இதை எப்போ ஒரு நாள் சுத்தம் பண்ணுறது? எங்கப்பா அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா? எங்கே போனா அது கழுத்து மட்டும் பாரு, எங்கடா இருக்கு? இதில் என்னமோ கட்டியிருப்பாங்களா தெரியுது. அவங்க இங்கே ஆசைகளை எல்லாத்தையும் கட்டியிருப்பாங்களா தெரியுது. அழகாக காட்டுக்கு நடுவில் எப்படி இருக்குது பாருங்களேன். சொல்கிறாங்க 8 மணிக்கு வாப்பா வரும், 9 மணிக்கு வாங்கிட்டாங்க. வெள்ளையாக இருக்குது. 90 ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணிகிட்டு இருப்பாங்களா தெரியுது. 90 அபிஷேகத்திலே நினச்சிருக்குறாங்க. பளிச்சுன்னு இருக்கு சூரிய வெயிலுக்கு. அதுக்கு மேலே குட்டான கல்ல நிரப்பி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வச்சு சும்மா சேர்த்து வைப்பாங்க அவங்க வேணுனது நடக்கணும்னு. இப்போ தான் பாதையே வரோம். ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாமே பாறையாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பாறை தான். ஆமாம் கேப்டன். என்ன கொஞ்சம் கால் தான் வலிக்குது. எப்படி இருக்குது பாரு. கொஞ்சம் ஹார்ட் மட்டும் இல்லாமல் இருந்தால் அப்படியே துடிப்பே இல்லாமல் அப்படியே நடந்து வந்துடலாம். சிவா அம்மா எப்பா ஏறிட்டு வரவங்களாட்ட சோழி முடிஞ்சு போகுதுங்க. அம்மா ஓம் நமஸ்காரம். நம்ம கூட வந்தவங்கெல்லாம் நிற்கிறாங்க, நம்மளும் நின்று தான் போகிறோம். அப்பா இந்த மலையை தாங்க நீங்கள் பார்க்கணும். பார்கல்ஸ் தான் இருக்குது பாரு. எப்போ அது அடியோ. மூச்சு மட்டும்தான்ப்பா வாங்குது.
இன்னும் பாறை பாதையும் முடியல, கடப்பாறை பாதையும் பார்க்கல. வா, எப்படி இருக்குது பாரு, செம்ம. அது பின்னாடியா காடாக இருக்குது பாரு. அப்படியே முன்னாடி பாருங்களேன், எங்கேயோ கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி செம்மையாக இருக்குது. நான் உங்களுக்கு அந்த முன்னாடி ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன் பாரு. இந்த வியூ பாருங்கள், அப்படியே உண்மையான ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. செம்மையாக இருக்கு. தேங்காய்ப்பா சேர்ந்து எடுக்கிறேன். ஐயோ, உங்கள் வயிற்றுல என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுது. செம்ம ஃபாரஸ்ட்டு. இங்கே பாருங்க, தெரியுது பாருங்க கோயில். இன்னும் உள்ளே தான் போகணுமா? அதுக்குள்ளே தான் போகணுமா? ஹாய். பாய்ஸ் மட்டும் இல்லை, கேர்ள்ஸும் நிறையா பேர் வராங்க. எங்கள் அப்பா கடவுள் தெரியுறதா? செம்மையாக இருக்கு இப்போ. எங்கள் அப்பா பரவாயில்ல. சே பாவண்டா, பட்டியில் கூடாது தான். குடி குடி குடி, ஒன்றுமில்ல. நம்மளாவது யார்கிட்டையாவது கேட்டு குடிப்போம், அதையாவோ யார்கிட்ட கேட்டு குடிப்போம். எவ்வளோ தாங்க முடியும்? உன்னெல்லாம் யாரை சொன்னா? அதுதான் கீழே பேசாமல் சோறை போடுறாங்க, சோத்தை போட்டு தின்னுட்டு தூங்க வேண்டிய விட்டுட்டு மேலே ஏறிட்டு மனையா முட்டை மாதிரி இருந்துச்சு. இப்படி கடந்து வந்திருக்கிய. எல்லாம் எங்களுக்கே தண்ணி இல்லை. போ கீழே வேணா போயிட்டு ஒரு கீழே போ, தண்ணி போ. எடுத்துட்டு வா. இதுதான் இது செம்மையாக இருக்கிறாடி. இங்கே பார், இதெல்லாம் சொர்க்கம். இது சம்மணம் போட்டு உட்காரணும், செம்மையாக இருக்கும். எதில் சம்மணம் போட்டு? கரண்ட்லாம் சரியாயிரும். 90 உட்காந்து வலிக்குழு ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சுன்னா அந்த வேலு மாதிரி நான் சொல்லிடுவேன். வந்துட்டோம். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னாலே கடப்பாறை பாதை வந்த மாதிரிங்க, ஏணி படிக்கட்டுன்னு நினைக்கிறது. அட்டேங்க அப்பா, ஆனால் ஓடிடலாம். அந்த சைடு ஓடிடலாம். அந்த சைடுங்களா? கொஞ்சம் தூக்கி காமிங்க. கம்பி எதுவும் கையில் வராமல் பார்த்துக்கடா. சிவசிவா, எங்கடா பாதையை காணா? ஆஹா, எங்கடா பாதையை காணா? ஆஹா, டேய் என்னடா இவ்வளோ தூரம் லென்த்துக்கெல்லாம் விட்டு வச்சிருக்கிறாங்க. எத்தனை கடப்பாறையா முடியும்? என்ன கால் உண்டில் மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. லைஃப்பில் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கலாமா? படியவே காணும். எனக்கு என்ன ஒரு பயனா, பிடுங்குற கடப்பாறை கையோட வந்துருமான்னு பயமாக இருக்குது. பிடி கரணம் தப்பினால் மரணம் வாங்குற அது இதான். எந்த கடப்பாறையை பிடிக்கிறதுன்னே தெரியலையே. நிஜமே எனக்கு இப்போ காலெல்லாம் ஆடுதுறாடு. விட்டோம்னா மலைக்கு உருண்டு ஓடி இருமா தெரியுது. பாதை மாறுதோ? ஐயோ நின்றாடி. நான் எங்கடா போறேன்? நேரா போய் திடீர்னு கடப்பாறை வளைப்பானுங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? அது என்ன சத்தம்? இரும்பு சத்தமா இல்லை ஒண்டில் சத்தமானு தெரியல. நீ வேற அடிக்காரா? என்னடா அது பாம்பு மாதிரி தெரியுது பாரு பாதை.
காடு தானாவே எடுக்க முடியுது. ஆல்ரெடி எனக்கு உண்டில் சவுண்டெல்லாம் இப்படி ரெண்டாவது சிமெண்ட் முட்டையெல்லாம் கொண்டு போனாங்களோ. அந்த அந்த தண்ணிக்கு போயிட்டு இறங்கலாட்டும் முடிஞ்சு போயிடும். இல்லை டைரெக்டாக சுபாஷ் சுபாஷ் இங்கே பாரு ஒன்றுமே இல்லைடா டே, உயிரோட தானே. ஏய் இது என்னடா குகை? கேட்பாரா மண்டபம் இது மேலே தான் போகுது. ஒரு வழியாக வந்துட்டோம் மலைகளின் அரசன் பருவத மலைக்கு. இப்போ மூச்சு தாங்க வருது. வரும்போது யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணியெல்லாம் மறக்காமல் கொண்டு வந்துருங்க. நான் 5 லிட்டர் கொண்டு வந்தோம். நீங்கள் போட்டுக்க துணியோட அங்கே தண்ணி எடுக்க. ஆமாம், தண்ணியெல்லாம் எடுக்காமல் வந்துடாதீங்க. 5 லிட்டர் கொண்டு வந்து 10 மாட்டிக்குது எனக்கெல்லாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல தண்ணியாக கொண்டு வந்துருங்க. நல்ல தண்ணினா ஆற்று தண்ணி அந்த மாதிரி, அப்போ தான் தாகம் அடங்குற மாதிரி இருக்கும். போர் தண்ணியெல்லாம் கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் குளித்தாலும் தாகமே அடங்காது. ஏய் இங்கே என்னமோ இருக்குதுடா. ஐயோ ஸ்னேக்கெல்லாம் இருக்குமா? ஏய் என்னடா அது? ஐயோ பார்க்கவே பயங்கரமாக இருக்குதுடா. நல்லா இருக்கு. பூனைப்பாதை. ஆனால் நல்லா இருக்குதுடா அது ஏறது. எங்கேயுமே இதை போய் சைடு பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆமாம், கீழே விழுந்தா கூட ஸ்பைடர்மேன் மாதிரி 2 கையை சைடில் ஓட்டம் பொண்ணு காப்பாற்றிடலாம். ஆனால் பாறைக்கு இடைய மாட்டிக்கிட்டு வர மாதிரிலாம் இருக்கு. அந்த கண்டாகுமாரு போடு. நவக்கிரகங்கள் அதோட இருக்குமா தெரியுது. அது என்ன முனிவர்கள் தானே? அது ஏன்னு திருமுறைகளா? சித்தர்கள் பெயர்களா? பதஞ்சலி சித்தர். அது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃப்ரண்டில் காமிக்கிற மாதிரி. ஃபுல்லாக சித்தர்கள்லாம் நடுவில் வந்து ஓடி செய்யணும். வில்வேல தான் ஒரு யூனிக் வருது. வில்வேல் கொடுத்தாலே நம்மளுக்கு அர்த்தம். சுற்றி ஊற்றி விட வாசனையாக இருக்கும். அது தான் சுற்றி விட்டு ஒரு வழியாக நம்ம பருவதமலை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு சேடான நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நான் அவங்களை விட்டு தெரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. இவ்வளோ நேரம் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி என்ன மாதிரி ஒரு ட்ராவல் சைக்கோவாக இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பிளேஸ் எல்லாம் போகணும் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் பிளேஸை வந்து சூஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவைங்க. அதுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட அன்பு ரொம்ப முக்கியம். அதுக்காக லைக் பண்ணி விட்ருங்க. பிரியா விடையுடன் நான் உங்கள் ஜே.